3 தவளை. உங்களுக்கு இந்த கதையில பாதி பேர் தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்க கேட்டுங்க. 3 தவளை ஒரு மலை மேல ஏறிச்சான். மலை மேல ஏறும் போது 3 தவளையும் போகும்போது 2 தவளை மட்டும் மோசமாயி கீழே விழுந்துருச்சான். 3வது தவளை நேர போய் அச்சீவ் பண்ணி மலை உச்சிக்கு போயிடுச்சான். அந்த அம்மா சொன்ன கதை அப்படியே தான் சொல்றேன், இங்கிலீஷ்ல சொன்னாங்க, அது நான் தமிழ்ல சொல்றேன். 3 கதையில 2 தவளை கீழே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 3வது தவளை போய் மலையில போய் அச்சீவ் பண்ணிச்சு. போகும்போது இந்த 2 தவளையும் ஃபெயிலியர் ஆகுது காரணம் சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயோ அந்த மலை மேல ஏறாத, அது இருக்கும், பாம்பு இருக்கும், அது இருக்குன்னு சொல்லி பயம் ஊத்துறாங்க. அந்த பயத்திலே அந்த 2 தவளையும் கீழே வந்துருச்சான். ஆனா அந்த 3வது தவளை மட்டும் போய் அச்சீவ் பண்ணிச்சான். அதுக்கு காரணம் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவேன், அந்த 3வது தவளை மட்டும் எப்படி அச்சீவ் பண்ணிச்சு? அந்த 3வது தவளைக்கு டப் அண்ட் டப், யாரும் கேட்காது, வாய் பேசாது. அந்த 3வது தவளை போய் என்ன பண்ணிருக்கு, இவங்க யார் சொல்றது காதல் விழ, அதுக்கு ஒரே நிச்சயம் மலை மேல ஏறணும் அப்படிங்கிறதா. நீட்டா போய் மலை மேல ஏறிட்டாங்கன்னு வரைஞ்சிருச்சு. அப்ப எல்லாமே கேட்கறாங்களா, என்ன அப்படி கூட எனக்கு காது கேட்காது, அவங்க பேசுறாங்க, நீ எப்படி போய் மலை மேல ஏறின அப்படின்னா அது சொல்லி அமைதியா சிரிச்சுட்டான். பொதுவாகவே காது வாய் பேசாதவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு பல அர்த்தம் இருக்கும். நான் அவங்களோட நிறைய பழகிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். அந்த தவளை சிரிச்சிச்சு. சிரிச்ச உடனே அப்பதான் தெரியுமா டப்பன் அந்த தவளை. உங்களுடைய லட்சியத்தை நோக்கி போகும்போது உங்க அப்பா அம்மா தவற பாருங்க, அப்பதான் வேலை உங்க ஃபெயிலியர் போமா குடிச்சு இருப்போம். நீ போகாத, நீ போகாத, நீ போகாத அப்படிமா யார் சொல்லி கேட்காதீங்க. உங்க மனசுல நல்லது பட்டதா அதை செய்யுங்க. அதை மறுநாளைக்கு போடாதீங்க, இன்னைக்கே செய்யுங்க. உங்க மனசுல எது நல்லது படுதோ அதை கண்டிப்பா செய்யுங்க. அடுத்தவன் சொல்றான் அப்படிங்கறத கூட நீங்க ரிசீவ் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு கோல் பிக்ஸ் பண்ணீங்க. இப்ப நான் சேர்மன் நான் பேசலான்னு இருக்கேன். என்கிட்ட டிகிரி முடிச்சோன்னு வேலைக்கு போகணும். வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு அந்த கோர்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பரிசீலனை சைடு எல்லாம் இருக்கீங்க. ஃபைனல் இயர் வரும்போது நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இன்னொரு அடிஷனல் சப்ஜெக்ட், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கு. எத்தனை பேர் கண்டிப்பா நீங்க வருவீங்க, ஐஏஎஸ் ஆவீங்க, ஐபிஎஸ் ஆவீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வரப்போறீங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். காரணம் கேட்டா நீங்க இருக்கிற இடம், படிக்கிற இடம் அது மாதிரி நான் சேர்மன் கேட்க போறேன். இந்த கடைசி வருஷம் மட்டும் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணா எங்கிட்ட சொல்லுங்க. ஒரு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இருக்கு, அதுல ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து விட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க சப்டைட்டா இருக்காங்க. ஒருத்தர் சப்டைட்டர், ஒருத்தர் வைஸ் சர்வீஸ் இருக்காங்க, பெரிய போஸ்ட் இருக்காங்க. காரணம் என்னன்னா நீங்க செகண்ட் இயர் முடிச்ச உடனே தேர்ட் இயர் இன்னொரு சப்ஜெக்டை எடுத்துங்க. அடிஷனல் சப்ஜெக்டா நீங்க படிக்கணும். அது படிச்சீங்கன்னா ஃபைனல் இயர் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை எழுதலாம். எழுத ஆரம்பிச்சீங்கன்னா வேலைக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 3 to 6 months உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்துடும். அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.